அடுத்த நியூஸா இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நேத்திக்கான மார்க்கெட்ல 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. 19% வந்து ஏறிக்கிறதா நியூஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ 19% இந்த ஷேர் வந்து ஏன் ஏறிச்சு? அதோட Q2 பிசினஸ் ரிப்போர்ட் தான் காரணமா வந்து இருக்கு. ஸோ இதோட Q2 பிசினஸ் ரிப்போர்ட்ட நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 8% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப் வேல்யூ வந்து குடுத்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8% வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 26% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸை பொறுத்த அளவுல 43% வந்து டவுன் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ செக் பண்ணி பார்க்கும்போது அதையும் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கான நல்ல ஒரு பிசினஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரிப்போர்ட் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு சவுத் இந்தியன் பேங்க் சைட்ல. ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ரிசல்ட்ஸை பொறுத்தளவுல சூப்பரா இருக்கிற ரீசன்னால நேத்திக்கான மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ட்ரேட் ஆகிற அமௌண்ட் வந்து 28 மில்லியன் ஷேர்ஸா தான் வந்து இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கை வாங்குறது விற்கிறத பொறுத்தளவுல 28 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 239 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கான நாள்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஆவரேஜா 24 இருந்து 29 மில்லியன் வந்து சொல்றாங்க. இவ்வளவு மில்லியன் ஷேர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ட்ரேட் ஆகும். ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல இங்க 8 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி 29 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 8 மடங்கு அதிகப்படுத்தி 238 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நேத்து ஒரு நாள்ல மட்டும். ஸோ இவ்வளவு ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கியிருக்காங்களா, இது வந்து அதிகமா வாங்குறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கின ரீசன் தான் இந்த ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறதுக்கான ரீசனா வந்து இருக்கு. 20% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 40ல வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை பொறுத்தவரை ரூ. 38 தான் வந்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி புக் வேல்யூ கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து இருக்கு.